நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா காஃபி. சாப்பிடுமா. ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. மதி இருந்து இந்த கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா சிறப்பா நடத்துவானோ அதை விட ஒருபடி மேல நடத்திடலாம். ஆனா என்ன, இந்த சமயத்துல அவன் இல்லையேங்கிற ஒரே ஒரு குறை தான் என் மனசை உறுத்திட்டு இருக்கு. அதனாலதான் ஸ்ரீ சொல்லி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். கல்யாணத்தை தள்ளி வச்சிடலான்னு சொல்லிடாதீங்க. இந்த நேரத்துல அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதா ஒரே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாதம்மா. உங்க வீட்டு சொந்தக்காரங்களையும் என் வீட்டு சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லைன்னாலும் மற்றவங்களுக்காக நான் ஒத்து போயிடுவேன். இப்போ நான் சொல்ல போறத கேட்டு யாரும் தப்பா நினைக்க கூடாது. கல்யாணத்துக்கு 2 பேர் ஆட்களும் வருவாங்க. கண்டிப்பா உங்க அப்பா பத்தி விசாரிப்பாங்க. அது அதுக்கு பதில் சொல்லவே நேரம் போதாது இல்லையா? நம்ம சந்தோஷமும் போய் கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைகள் சந்தோஷமும் போய் எதுக்குமா இதெல்லாம்? நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. ஆனா மதி ஜனனி கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறானே. அவரை சந்திச்சு அவர்கிட்ட நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இதை என்னுடைய முடிவா எடுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஸ்ரீ என்ன சொல்லுவாரு? இந்த விஷயத்த சொன்னதே அவன்தாம்மா. ஜனனி அப்பா இல்லாம கல்யாணம் இப்ப தேவையான்னு ஸ்ரீகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவையே அவன் சொன்னான். அவங்க அப்படி முடிவு எடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா மாமா இது எப்படி எடுத்துக்காருன்னு தான் தெரியல. எங்ககிட்ட பேசும்போது இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கல்யாணத்தை சிம்பிளா ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே பண்ணிக்கலாமே. உங்க மாமா ரிலீஸ் ஆகி வந்த பிறகு கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வச்சுப்போம். அதுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். இது நல்ல யோசனை தான். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? மகா, கல்யாணத்துக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் செய்முறை பண்ணணும் அப்படின்னு எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். ஜனனி உங்க வீட்டு பொண்ணு, எப்ப வேணாலும் எது வேணாலும் பொறுமையா செஞ்சுக்கலாம். சரிங்க. ஆமாம்மா, உங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணமே. ஐயா, நீயே எனக்கு ஒரு மகன் மாதிரி தான். உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. என் பேத்தி இந்த வீட்டுல இருந்ததை விட உங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சியா. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அப்ப நாங்க வரோம். சரிங்க. மகா, உடம்ப நல்லா பாத்துக்கோமா. தம்பி, கல்யாண வேலையில மகாவை கவனிக்க மறந்துடாதீங்க. நாங்க கிளம்பட்டுங்களா? வரேம்மா. வரேங்க. மகா, சாப்பிட்டியா? ஏன் பாரதி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியா 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 இதை தவிர வேற ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கியா? போயா. சரி நீ பாருமா. ஹே மகா. ஹாய் மாம்ஸ். ஹாய். அம்மா, ஸ்ரீயோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்களா? வந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இல்ல, அதான். என்ன சொல்றாங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா? என் பையன் போலீஸ், 100 சவரன் நகை வேணும், காஸ்ட்லியான கார் வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? அப்படின்னு சொன்னுங்க, அதே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். ஏய், அவங்க ரொம்ப நல்ல டைப்டி, நல்லா பேசுறாங்க,
நல்லா பழகுறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்ல டைப்பா தான் இருக்கும். அப்புறம் தான் இந்த மாமியார் மருமக ஃபைட் எல்லாம் ஆரம்பிக்கும். ஜனனி அங்க போய் நல்லா கஷ்டப்பட போறாளோ. அவளை நினைச்சு நீ ஃபீல் பண்றது இருக்கட்டும், முதல்ல உன்னை நினைச்சு நீ ஃபீல் பண்ணு. என்ன நினைச்சா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் ஃபீல் பண்ணும்? உனக்கு மாமனார் மாமியாராலலாம் பிரச்சனை வராது. உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் பாரு, அவனாலதான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது பாரு. யார சொல்ற? ஹாய்க்கா. ஹாய் ஹாய். யாருன்னு கேட்டல்ல, தோ வந்து நிக்கிறார் பாரு, இவரதான் சொன்ன. என்ன ஏதோ என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க போலியே. என்னடா எல்லா நேரமும் இந்திரா பிரியா சுத்திட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு வேலையே இல்லையா? பிரதர், வீட்டுக்கு வந்தவன வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா வேற வேலையே இல்லையான்னு கேக்குறீங்க. என்னக்கா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்கணும்? இது எனக்கும் மகா அக்காக்கும் உள்ள இருக்க ஒரு சின்ன டீலிங். என்னடா டீலிங்? அது சீக்ரெட், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன மகா, என்ன சொல்றான்? ஐயோ, எனக்கும் ஒன்னும் தெரியல பாரதி. தெரியலையா அக்கா? உங்களுக்கு தெரியலையா? டேய், இப்படி பேசி பேசி நீ என்ன மட்டும் லூஸ் ஆக்குனது போதும். அவங்களே லூஸ் ஆக்காத. என்னன்னு ஒழுங்கா சொல்லு. சரி அக்கா, ஜனனிக்கும் இந்திராக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம்? 2 வருஷம். ஓ 2 இயர்ஸ். அப்போ ஜனனிக்கு இந்த மாசம் கல்யாணம் வைக்கிறீங்க இல்லையா? அடுத்த 2வது வருஷம் இந்திராவுக்கு நீங்க கல்யாணம் பண்ண இல்லையா? அதனாலதான் நான் சொன்னேன். டேய், இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள கல்யாணமா? முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போற வழியா பாரு. பிரதர், நான் படிக்க போறதில்ல. ஏன்? ஐயோ மாம்ஸ், தயவு செஞ்சு அந்த கேள்வியை மட்டும் அவன்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அப்புறம் மூச்சு விடாம 2 பக்க டயலாக் அவன் பேசி முடிப்பான். அது நல்லா ஆடியன்ஸ் மத்தியிலே ரீச். டேய் சிவா, மாம்ஸும் மகாவும் ரொம்ப பாவம், ப்ளீஸ். ஓகே ஓகே, 2 பேரையும் பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதுவும் பாரதி பிரதர் எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்காரு. டேய் சிவா, கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அதனால நீ பாரதி கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்யணும், சரியா? ஓகே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மகா, இவர் எதுக்கு? பிரதர், அதான் அக்காவே சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் அமைதியாவே இருங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஜனனி அக்கா கல்யாணத்துக்கு மண்டபம் முன்னாடி வாழை மரம் கட்டுறது, பேனர் வைக்கிறதுன்னு சும்மா அமர்க்கலம் பண்ணிடலாம். டேய் தம்பி, கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, அதனால அதெல்லாம் வேணாம். அக்கா தான் எதனா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்களே. ஹலோ, நீ எங்க அக்கா கல்யாணத்துக்கு வராம இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவே எங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான். என்ன டோட்டல் ஃபேமிலி என்ன வச்சு கலாய்க்கிறீங்களா? அதான் தெரியுதுல்ல கலாய்க்கிறோன்னு. அப்புறம் எதுக்கு இங்க அடிக்கடி வர? இப்படி எல்லாம் என்ன கலாய்ச்சிங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். டேய், என்னடா இப்படி சொல்ற? நான் அப்படிலாம் சொல்றேன்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இது என்னோட ஃபேமிலி, நான் எப்ப வேணா வருவேன். இங்க வர்றதுக்கு, இது மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. டேய், என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியே ஆரஞ்சு என்ன பாரு. ஏய், இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. ஏன் அடிச்சு என்ன பண்ணுவ? அழுவேன். அதுக்கு எதுக்கு நான் கூலிங் கிளாஸ் போடுறேன்? ஆம்பளைங்க அழுவது ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாதுல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஜனனி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து நின்று இருக்க? இந்த கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. உங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போறத நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் என் அப்பா கூட சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு பேசாம இருந்தப்ப கூட அவர் எனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுவும் பெருசா கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப நான் எங்க அப்பாவை முழுசா புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவை ஏத்துக்கும் போது அவர் என் கூட இல்ல. என் கல்யாணத்துக்கு அவர் இல்லாதது நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜனனி, as I told you earlier, லைஃப்ல நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடந்துறது கிடையாது. அது நடக்கல அப்படின்னு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத விட அடுத்தது என்ன நினைச்சுக்கிட்டு கீப் மூவிங் ஆன். ஆனா என்னால இந்த விஷயத்த நினைக்காம இருக்க முடியல. கல்யாண ஏற்பாடு எது பண்ணாலும் எனக்கு அப்பா இல்லையேங்கிற
அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. ஜனனி, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா இப்படி சந்தோஷம் இல்லாம நடக்கணுமா? அதான் யோசிக்கிறேன். இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே நான் அப்பாக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப ஏன்டா ஒத்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இப்போ உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வந்தா நீ சந்தோஷப்படுவ? அப்பா கல்யாணத்துக்கு வருவாரா? உங்க அப்பாவை நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? ஆனா உங்க அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ இதே மாதிரி இருக்க கூடாது. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னா சிரிக்கணும். கண்டிப்பா அப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாரா? கண்டிப்பா என் சைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி உங்க அப்பாவை நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அண்ட் டூ மை பெஸ்ட். பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல, நான் பண்றேன். தேங்க்யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கல்யாணத்துக்கு நீங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவீங்க. அவரோட ஆசீர்வாதத்துல தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு ஜனனி, நீ சந்தோஷமா இருக்கணும். உன் விருப்பத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்றேன். ஓகேவா? ஆனா என்ன ஏதாவது என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லுங்க. இல்ல, நான் எப்பயுமே உங்ககிட்ட ஃப்ராங்கா தான் இருந்திருக்கேன். நான் உங்ககிட்ட எதுவும் மறைச்சதும் கிடையாது, மறைக்க போறதும் இல்லை. ஆனா என்ன, நான் ஏதாவது உங்ககிட்ட மறைக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? நான் தான் என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேனே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல, மறைக்க வேணாம் தான் சொல்றேன். இப்போ உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா பி ஃப்ராங்க், ஓகே? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். நம்ம 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு பாண்டேஜ் இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா நல்லது. ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. எதையும் மறைக்க வேண்டாம். லெட்ஸ் பி ஃப்ராங்க். கண்டிப்பா ஸ்ரீ, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்காம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். குட். நான் வரேன். ஓகே. மகா, ஏய் ஏன் இங்கே உட்காந்துருக்க? சும்மாதான். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசியாச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வேஸ்டர்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் தர்மன் வீட்லேயும் சொல்லியாச்சு. வர்றவங்களுக்கு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்லேருந்து அங்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்புறம் நாம காரில் போயிடலாம். மற்றவங்களுக்குலாம் கால் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. தாத்தா நாளைக்கு சுசியை கூட்டு வரணுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறது? மகா மகா, ஒன்னதான் கேட்குறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல பாரதி. நீ என்ன கேட்ட? சுச்சியை கூட்டிட்டு வரணுமான்னு தானே? இல்ல பாரதி, அவ அங்கேயே இருக்கட்டும். மகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாணம் விட தலைக்கு மேல இருக்கு. நீங்க வந்து வாசல்ல உட்காந்துருக்க. என்ன மகா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே மகா ஒரு மாதிரி இருக்க? முதல்ல ஏன் கல்யாணத்துலதான் என்னென்னமோ பிரச்சனை வந்துச்சு. கடைசியா ஒரு வழியா நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இப்போ ஜனனி கல்யாணமும் அப்பா இல்லாம நடக்க போகுது. ஏன் பாரதி, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? மகா, எது நடந்தாலும் நல்லதுக்காக தானே எடுத்துட்டு வாழ்றதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். முதல்ல கல்யாணமே வேணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கதே பெரிய விஷயம் மகா. அதுக்கே நம்ம சந்தோஷப்படணும். ஜனனிக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான் பாரதி. ஆனா
அந்த சந்தோஷத்துல அப்பா இல்லையேங்கிற கவலை தான் எனக்கு. என்ன மகா எப்போ இதே பேசிட்டு இருக்க? ஏன் பாரதி, ஜனனிக்கு இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? என்ன மகா பேசுற நீ? ரெண்டு வீட்லயும் பேசியாச்சு, இல்ல ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ வந்து கல்யாணம் தேவையான்னு கேக்குற? இல்ல பாரதி, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துல நடந்த குழப்பம் என்னன்னு உனக்கே தெரியும். அதே மாதிரி அவசர அவசரமா பண்ற ஜனனி கல்யாணத்திலயும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது மகா, நீ படிக்க ஏதாவது யோசிக்காத. அப்பா ஜெயில இருக்கும்போது இப்படி ஜனனிக்கு கல்யாணம் பண்றது சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. என்ன மகா, இந்த கல்யாணத்தையே மாமா சொல்லிதான் நம்ம பண்றோம், எல்லாம் சரியா தான் வரும். ஏன் பாரதி, நீ ஏன் ஜனனிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இவ்ளோ அவசரப்படுற? இல்ல ஆரம்பத்துல இருந்தே ஜனனிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப அவசரப்படுறியே, சொல்லு பாரதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா. இல்ல பாரதி, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. ஜனனி கல்யாணம் நடக்கணும்னு நான் அவசரப்படுறது உண்மைதான். அதான் ஏன்னு கேக்குற. நான் சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே? பாரதி, நான் உன்கிட்ட கோச்சுக்க என்ன இருக்கு, சொல்லு பாரதி. இவ்வளவு நாள் ஜனனி கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு நானும் ஒரு காரணமோன்னு எனக்குள்ள ஒரு உறுத்தலாக இருந்துட்டு இருந்ததுமா. ஜனனியை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. அவ சரியா லவ் பண்றன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ எல்லா விஷயத்திலையும் எவ்வளவு வேகமா முடிவெடுப்பாளோ அவ்வளவு வேகமா அந்த முடிவை மாத்திப்பா. அதான் மகா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மாதிரி இந்த கல்யாணத்திலையும் அப்பா இல்ல வேற ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் பயத்துலதான் நான் ஜனனி கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மகா. சாரி பாரதி. ஏய், என்ன இதெல்லாம்? ஜனனி கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை மகா. சரி பாரதி, அப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்துருவாருல்ல? வருவாரு. எல்லார்கிட்டயும் சொல்ற பதிலையே என்கிட்டயும் சொல்லாத, உண்மையை சொல்லு பாரதி. நான் சொல்றத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஜனனிக்கு தெரியக்கூடாது. இல்ல, சொல்ல மாட்டேன், சொல்லு. நானும் சரியும் லாயர்கிட்ட மாமா வெளியே கொண்டு வரதை பத்தி என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம். ஆனா ரிமாண்ட்ல இருக்கிறவங்கள ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் வெளியில கொண்டு வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்பா கல்யாணத்துக்கு வர மாட்டாரா? ஆமா மகா, கல்யாணம் முடிஞ்சதும் நேரா ஜெயில் போயிட்டு மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு சீட்ட சொல்லிட்டேன். நீ இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மகா, ஆக வேண்டியது மட்டும் பார்ப்போம். நாளைக்கு ஜனனி கூடவே இருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், சரியா? நாளைக்கு நேரம் ஜனனிக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சார். வணக்கங்க. ரீப்பேர் வேணுமா? அது யார் சார் நீங்க? அது வந்து பெசநகர் குமாரன் நான் பார்க்கணும். எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்.
ரவி அண்ணன் தான் அண்ணனை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. ஓ, அப்போ நீ தான் ரவி சொன்னாலா? உனக்கோசம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன்ட்ட விஷயத்த சொல்லிட்டு அண்ணன் சொல்ற அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல போட்டுரு. சரி. வேலை கச்சிதமா முடிஞ்சிடும். நீ வா. வா சார், அங்க இருக்காரு. அட வா சார். வணக்கண்ணே. அண்ணா, ரவி அண்ணா அனுப்பியிருக்காராம். இங்கே ஏன்டா கூட்டு வந்த? அங்கேயே உட்கார வைக்க வேண்டியதானே? என்னையா, என்ன விஷயம்? என்ன தட்டணுமா, மார்க் போடணுமா? கொலை பண்ணணுண்ணே. கொலை பண்ணணுமா? டேய், என்ன மேட்டர்னு கேட்டுட்டு கூட்டிட்டு வர்றது இல்லையா? இல்லண்ணா, ரவி தான் இவர் நம்ம ஆளு பார்த்து செஞ்சு கொடுக்க சொன்னாரு. டேய், நம்ம தான் இப்போ மர்டர் பண்றது இல்லைல்ல? இல்லைன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்புடா. அண்ணா, அப்படி முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ப்ளீஸ்ண்ணே. என் பையனை கொண்டு அந்த மதிய கொல்லாம விடக்கூடாதுண்ணே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணே. என் சொத்தே அழிஞ்சா கூட பரவாயில்ல. எப்படியாவது அவனை கொல்லணுண்ணே. அண்ணே, பாவம்ண்ணே, நம்மள நம்பி வந்துட்டாப்ல. ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே. சரியா, ஏதோ அப்பா பிள்ளைன்னு சென்டிமெண்டா சொல்றேன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. மர்டர்னா ரிஸ்க் அதிகம், அதனால செலவும் ஜாஸ்தியாகும். பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா அந்த மதி துடி துடிக்க சாகணும்ண்ணே. யோ, ஏன் அவன் மேல இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுற? அந்த மதி என் பையனை கொண்டுட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டானே. அந்த கேஸ் நடத்துற போலீஸையும் வக்கீலையும் கையில போட்டுக்கிட்டு நாளைக்கு அவன் வெளியில வரப்போறதா எனக்கு தகவல் வந்துச்சுண்ணே. அண்ணே, அவனை கோர்ட்லயே வச்சு போட்டு தள்ளணும்ண்ணே. யோ, அவனை எங்க வச்சு போடுறதுன்னு எங்களுக்கு தெரியும். மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்கு அவன் பிள்ளைய கொலை பண்ணான்? அது வேற என்னங்கண்ணே, எல்லாம் லவ் மேட்டர் தான். என் பையனும் அவர் பொண்ணும் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு என் பையனை ராடாலே அடிச்சு கொண்டுட்டான்னு. அண்ணே, இதுல என் பேர் அடிபடாதுல்லண்ணே. யோ, அசைன்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டோம்னா எதுவா இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குவோம். யாரையும் காட்டி கொடுக்க மாட்டோம். புரியுதா? சரி, அந்த ஆள் போட்டோ இருக்கா? இருக்குண்ணே. இந்தாங்க.